ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ஸ்பார்க் சாங்கோட நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது அந்தகன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவர் கொடுத்த இன்டர்வியூல கோட் படத்துல இப்போ ஸ்பார்க் சாங் வெளியாகி இருக்கு, அதுல தளபதியோட லுக்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு, படத்துக்காக நாங்க எல்லாருமே ஃபுல் எஃபோர்ட்டை போட்டிருக்கோம் அண்ட் தளபதி ஒரு எக்ஸலன்ட் டான்சரு, ஸோ சாங்கோட ஃபுல் விஷுவல்ஸை வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ இருக்கிற அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கோட் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இருக்காது, எல்லாருமே வாவ் வாட் ஏ ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி மெச்சூர்டா பேசியிருக்காரு. அண்ட் விசில் போடு சாங்ல பிரசாந்த் அவர்களோட டான்ஸ் சூப்பரா இருக்குன்ற மாதிரி வெங்கட் பிரபு அவர்களே டைரக்டா சொல்லியிருந்தாரு நேத்து. சோ பிரசாந்த் அவர்களே நல்லா ஆடி இருக்காருன்னா தளபதி பிரபுதேவெல்லாம் சொல்லவே தேவையில்ல. டான்ஸ்னாலேயே விசில் போடு வீடியோ சாங் தியேட்டர்ல பயங்கரமா இருக்கும். ஏன்னா விசில் போடு சாங் ரிலீஸ் ஆனப்போ அதுக்குமே நெகட்டிவ் ரிவ்யூஸா வந்துச்சு. பட் ஆனா தியேட்டர்ல தளபதியோட டான்ஸை பார்த்தா எல்லாருக்குமே அந்த சாங் பிடிச்சிரும். அண்ட் பிரசாந்த் அவர்கள் அந்தகன் படத்துக்காக வெறித்தனமா எல்லா சேனல்ஸ்க்கும் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வீக் திரும்பவும் கோட் படத்துக்காக இதே மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா கோட்ல ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் சொல்லிட்டு இந்த அளவுக்கு இன்டர்வியூஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இன்டர்வியூஸ் ஆச்சும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுவும் பிரபுதேவா பிரசாந்த் வெங்கட் பிரபுலாம் சேர்ந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தளபதி கொடுக்க எப்படியும் வாய்ப்பு இல்லை. பட் ஆனா ஆடியோ லான்ச் இல்லாததால வேற ஏதாவது பிளான் பண்ணலாம். அதாவது தளபதியோட சேர்த்து மொத்த டீமுமே ஃபன்னா ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தி கோட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.